அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையல் அட்டகாசம். சமையல் அட்டகாசம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க இருக்கிறது சிம்பிளான வெள்ளை உப்புமா தான். இது எல்லாத்துக்குமே சலிச்சுப்பாங்க, இன்றைக்கும் உப்புமா தானா அப்படின்ட்டு. பேச்சுலர்லாம் ரொம்ப அழுத்தே போயிருக்கும் அந்த ஹாஸ்டல்லாம் சாப்பிட்டு. ஆனால் இருந்தாலும் அதை டேஸ்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவையை தனியாக வறுத்து வச்சிங்க. வறுத்துனா ரொம்ப கருகக்கூடாது, லேசாக ஒரு சூடு வர மாதிரி வறுக்கணும், அவ்வளோதான். இது புதினா சட்னி நான் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். புதினா, தேங்காய், புளி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே உப்புமாவுக்கு தேவையான வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க பொடியாக. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அது இல்லாமல் கடுகு, எண்ணெயும் நெய்யும் தேவையானது தான். இது ரவையை வறுத்து நான் வச்சுருக்கேன் தனியாட்டு. புதினா சட்னிக்கும் ரெடியாக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வெங்காய மூட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். இது மசாலா வடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா வடையும் சரியான பொருத்தமாக இருக்கும் அது சட்னி வச்சு சாப்பிட்டாக்கா. இது தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாது. வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதுலேயே வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு அதுலேயே தாளிச்சிக்கலாம். அதிலே வறுத்தேன் நான். வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சுட்டேன். இதில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லா எண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் உப்புமாவுக்கு கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நெய் ஒரு வாசனைக்கு அதில் போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு 3/4 டீஸ்பூன் கிட்டே போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம கடுகு ஃபஸ்ட்டு போட்டு தாளிச்சிக்கணும். கடுகு, அந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி, அப்புறம் அந்த பச்சை மிளகா, என்னென்னலாம் வச்சுருக்கோமோ அதெல்லாம் 1 by 1 எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே சமையல் அட்டகாசம் பதியை யாரும் இது வரைக்கும் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். ஆல்ரெடி கிவ்அவே ஈவெண்ட் போட்டிருக்கேன். அந்த பதிவும் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். யாரும் புரியலைன்னா கேளுங்க. இப்போ 1 by 1 நான் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் எதுவுமே கருகக்கூடாது, ஒரு லைட்டாக ஒரு முருகலாக வரணும், அவ்வளோதான். போட்டு கொஞ்சமாக டக்குன்னு ஆகிடும் அந்த உப்புமானாக்கா. தாளிக்க ஆரம்பித்தா சட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, அவ்வளோதான். அது லேசாக வதக்கிட்டே இருக்கீங்கன்னா இப்போயே வெங்காயத்தையும் போட்டுருந்தேன். வெங்காயத்தை போட்டு வெங்காயமும் கருகக்கூடாது, அழகாக ஒரு கலர் தான் மாறணும். அழகாக அந்த வெங்காயத்தையும் நறுக்குன்னு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். பச்சை மிளகா, அந்த இஞ்சி நல்ல அந்த 2 காம்பினேஷன் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாக்கு பதிலாக பச்சை மிளகா போட்டுங்க, பொடி பொடியாக அரிஞ்சு. அப்படி இல்லைனாக்கா குழந்தைங்களுக்கு கொடுக்குறாந்தாக்கா பச்சை மிளகாவை பெருசாக அரிஞ்சு போடுங்க. இது சாஃப்டாகவும் இறங்கிடும் உங்களுக்கு. அரிஞ்சு போட்டு உடனே என்ன பண்ணணும், வெந்நி சுட வச்சுங்க. வச்சுட்டு நான் இது 3/4 டம்ளர் 175 கிராம் எடுத்திருக்கேன் இது ரவை. அதுக்கு என்ன பண்ணணுனாக்கா 1க்கு டபுள் ஊற்றணும். ரொம்ப பரு ரவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றணும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் சிக்குச்சுன்னா ஊற்றுறதுக்கு. அது 175னாக்கா அதை 3/4 கப் இருந்துச்சு, 3/4 கிளாஸ் இருந்துச்சு. 1.5 கிளாஸ் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றிங்க. ரெடியாக வெந்நியும் வச்சுங்க தேவையான ஊற்றுறதுக்கு. ஊற்றிட்டு உடனே உப்பு போட்டுருங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் அதிகம் போட்டு ரவை வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு கிணத்துல ரெடியாக வச்சுங்க. இந்த மாதிரி தூவி கலரணும், கட்டியே தட்டக்கூடாது. ஒரு கையால் தூவிக்கிட்டே ஒரு கையில் கலரிட்டே இருக்கணும். கை விடாமல் கலர்னிங்கனாக்கா கட்டி தட்டாமல் ஒழுங்காக வந்துடும். 1க்கு டபுள் ஊற்றினா தான் அதில் கரெக்டாக செட் ஆகும். அந்த தீ கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சுக்கணும். பெருசாக இருக்கக்கூடாது, இருந்துச்சுனாக்கா சீக்கிரமாக அப்சர்வ் ஆகி கட்டி பிடிச்சிடும். இப்போ தண்ணி இந்த லெப்பமாக வரும்போது எடுத்துட்டு நம்ம இப்போ ஒரு சின்னதாக ஒரு சிம்தி வச்சுட்டு கொஞ்சம் மேலே நெய் போட்டுருங்க. கொத்தமல்லி தூவினா தூவிக்கலாம். எல்லாம் போட்டுட்டு முதல்ல மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருங்க. அப்படியே அழகாக உதிரியாக நல்லா இருக்கும் பாருங்கள். அப்படியே சாஃப்டாக பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த பச்சை மிளகாவும் இஞ்சி சேர்ந்த வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். வேணா பெருங்காய பொடியும் கொஞ்சம் போட்டுக்குங்க. இது சுலபமான ஒரு டிஃபன். இது குழந்தைங்களுக்கு கூட கொஞ்சம் நீங்கள் சாஃப்டாக கொடுக்கணும், அந்த மாதிரி கொடுக்கலாம். முந்திரிலாம் சாப்பிட முடியாத குழந்தைங்க கொஞ்சம் உடச்சி போட்டுக்குங்க. நல்லா சாஃப்டாக கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். இது சக்கரை தொட்டே சாப்பிடுவாங்க. உளுந்த வடை, மசாலா வடை நல்லாயிருக்கும். இது நான் இதில் வச்சுருக்கேன் செட் ஆக்கி. ஆனால் நீங்கள் சின்ன கிண்ணம் எடுத்து அழகாக அமுக்கி வச்சு இப்படி போட்டிங்கன்னா அழகாக ரொம்ப அழகாக ஹோட்டல்லலாம் வைக்கிற மாதிரி ரொம்ப நல்லா வரும். இது அது காமிக்கணும்னு நினச்சேன் நான். இது அதுக்குள்ளே போட்டேன் நான். அவ்வளோதான். இது பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். அப்படியே இதுக்கு ஒரு ஊறுகாய் சட்னி லாஸ்ட்டில் உள்ளது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே உதிரியாகவே இருக்குது பாருங்கள், ஒன்றுமே ஆகலை. இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் நல்லா சாப்பிட்றோன்னா 2 பேர் சாப்பிட்லாம். 3 பேர் பாருங்கள். நான் இது முட்டையும் புதினா சட்னி இது வச்சுருக்கேன். கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் ஊறுகாய் வச்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். தேவைன்னா மிக்சரோ இல்லை காரா பூந்தியா கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பேச்சுலருக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு இதுதான் ரொம்ப சுலபமான டிஃபன் வச்சுங்களேன். டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஒரு நைட்டில் லேட்டாக தான் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு இருக்காங்கனாக்கா கொஞ்சம் நைட் வந்தால் கூட ஒரு 5 மினிட்ஸில் கலரையும் டக்குன்னு சுட சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும்.
செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. ரொம்ப ஈஸி. உப்புமா பிரியர்களுக்கு இது பிடிக்கும். அதுவும் பச்சை மிளகாய் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். பாருங்கள், செஞ்சு பாருங்கள்.